துபாய் பிசினஸுக்கு 2 கதவுகள், ஃப்ரீ சோன் அல்லது மெயின்லாண்டு. தவறான கதவை தேர்ந்தால் பின்னர் மாறுவதற்கு ஆயிரக்கணக்கில் செலவாகும். 5 கேள்விகள் முடிவு செய்யும். இதோ. கேள்வி 1. யாருக்கு விற்கிறீர்கள்? UAE வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக, கடைகள், உணவகங்கள், உள்ளூர் சேவைகள் என்றால் மெயின்லாண்டு. உலக வாடிக்கையாளர்கள், ஆன்லைன், ஏற்றுமதி என்றால் ஃப்ரீ சோன் சிறப்பாக வேலை செய்யும். கேள்வி 2. அலுவலகம். ஃப்ரீ சோனில் பகிர்வு, ஃப்ளெக்ஸி டெஸ்க் போதும். மெயின்லாண்டில் பொதுவாக உண்மையான வாடகை ஒப்பந்தம் வேண்டும், எஜாரியில் பதிவு செய்யப்பட்டது. முதல் ஆண்டில் இது பெரிய வித்தியாசம். கேள்வி 3. உரிமையும் விசாவும். நல்ல செய்தி, பெரும்பாலான தொழில்களில் இப்போது இரு பக்கமும் 100% வெளிநாட்டு உரிமை. ஆனால் விசா அளவு வேறு. ஃப்ரீ சோன் பேக்கேஜில் வரம்பு, மெயின்லாண்டில் அலுவலக அளவுக்கு ஏற்ப. கேள்வி 4ம் 5ம் சேர்த்து பட்ஜெட்டும் வளர்ச்சியும். ஃப்ரீ சோன் மலிவாக தொடங்கும். ஆனால் எதிர்காலம் UAE ரீடெயில், அரசு ஒப்பந்தங்கள், பெரிய குழு என்றால் நீண்ட காலத்தில் மெயின்லாந்து லாபம். ஒரு வரி விதி, UAE வாடிக்கையாளர்களுக்கு நேரில் விற்பனை, மெயின்லாண்டு. உலகளாவிய ஆன்லைன் சேவைகள், ஃப்ரீ சோன். கையெழுத்திடும் முன் குறைந்தது 5 சோன்களை ஒப்பிடுங்கள். டிர்ஹாம் அண்ட் ரூபியை ஃபாலோ செய்யுங்கள். கல்ஃப் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான பணம் எளிமையாக. அடுத்து, வங்கி மறுக்கும் வரை யாரும் பார்க்காத UAE கிரெடிட் ஸ்கோர்.